பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே கர்த்தருக்கு சித்தமானால் அடியார் சென்னைக்கு வருகிறேன். காலை 10 மணிக்கு தென் சென்னை ஜனங்களுக்காக பல்லாவரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்கி ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். 4வது மாடியிலே நான் உங்களுக்காக காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக அடியார் ஜெபிப்பேன். சகோதரர் மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பான விருந்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. எனவே வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். காலை கூட்டம் விசேஷித்த விதமாக இருக்கும். வடச்சென்னை ஜனங்கள் தூரத்திலிருந்து வர கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால மாலை 6 மணிக்கு வேப்பேரி புரஷவாக்கத்தில் உள்ள அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் BKN பாலர் கல்வி நிலையம் பெரிய ஒரு ஜெப வீடு நிறைய இடத்துல இருக்குது. அதில் நம்ம நேராக வந்து லெஃப்டில் வந்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் முதல் மாடியில் வில்லியன் டெய்லர் ஹால் இருக்கும். அங்கே வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும். கூட்டத்தின் இறுதியிலும் அங்கே அடியார் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். அலெக்சன நல்ல விருந்து உங்களுக்கு வழங்குகிறாங்க. வந்து பயனடையும்படியாக நார்த் சென்னை ஜனங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். எக்கச்சக்கமான கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் வந்து பயனடையக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, ஒரு பக்கம் நாம் இப்படியாக ஊழியம், இன்னொரு பக்கம் மக்களுக்காக முடிந்த பணிகளை தொண்டுகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் ஆசைப்படுகிறோம். சின்ன வயதிலிருந்தே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு பெரிய ஆசை. முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் தனது தரிசனத்தின்படி நமது ஊழியத்தின் தலைமையிடமாகிய நாசரேத் தேவனுடைய மாளிகைக்கு உள்ளாக நாம் ஒரு முதியோர் இல்லத்தை, அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு முதியோர் இல்லத்தை கட்டியிருக்கிறோம். அது ஒரு கனவு இல்லம். எப்படியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று எவ்வளோ ஜெபித்து அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அநேக முதியோர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாள்தோறும் 3 நேரம் ஜெபம் நடத்தப்படுகிறது. காலை, மதியம், சாயந்தரம்னு சொல்லி 3 நேரம் ஜெபம் நடத்தப்படுகிறது. நல்ல அனுபவம் பெற்ற கணம் பொருந்திய குருவானவர்கள் வந்து அந்த ஜெபத்தை நடத்துகிறாங்க. இன்னுமாக தனி ஜெபம் செய்து கொள்ளலாம், வாக்கிங் போகலாம், பெரிய ரூம்கள் இருக்கின்றன. நிறைய பேர் விசாரிச்சுட்டு வாரீங்க, உங்களுக்கு நன்றி. சீக்கிரமாக வந்து இந்த முதியோர் இல்லத்தில் நீங்கள் தாராளமாக தங்கிக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு கூட ஞாபகமூட்ட விரும்புகிறேன். அங்கேயே தங்கி இருந்து பணிபுரிய நமக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அவசரமாக சமையல் செய்வதற்கு ஆள் தேவைப்படுறாங்க. நர்சஸ் பெட்டில் இருக்கிறவங்களுக்கு கேர் கொடுக்குறக்காக தேவைப்படுறாங்க. நல்ல சிறப்பான ஊழியத்தை செய்கிற ஒரு பாஸ்டர் நமக்கு தேவைப்படுறாங்க என்பதையும் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், நினைவு நாட்கள் வரும் என்றால் அங்கே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உணவு வழங்கலாம், ஆதரிக்கலாம் என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். அடைக்கலான் குருவி இல்லத்தை சுற்றி காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். ரீதிக்குரியவர்களே, இன்னுமாக நிறைய இடத்துல ஃப்ளோர் டைல்ஸ் போடணும், பேவர் பிளாக் ரோடு போடணும். இது நல்ல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.
பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நாமக்கல்லிலே நான் 5வது சனிக்கிழமை வரலாமான்னு யோசிக்கிறேன். அங்கிருந்து யாராவது ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் என்னை இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். 5வது சனிக்கிழமை நாம் நாமக்கல்லை கூட்டத்தை வைக்கலாமான்னு யோசிக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள், இல்லைன்னா கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக அடியாருக்கு விடுமுறை நாட்கள்லாம் நிறைவு பெற்று விட்டது. கல்லூரி மறுபடியும் ஆரம்பித்து விட்டது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக கருத்தாக ஜெபியுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 15வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய பைபிளை திருப்புவோம். யோவான் 15வது அதிகாரம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவருக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் தான் மெய்யான திராட்சை செடி. நம்முடைய ஊழியத்தின் பெயர் இந்த அதிகாரத்தின் அடிப்படையில் தான் பல வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராலே அருளப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆண்டவர் தான் மெய்யான திராட்சை செடி. இன்றைக்கு நிறைய பேர் தங்களை திராட்சை செடியாக நினைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம் உயர்ந்து விட்டால், கொஞ்சம் பணம் வந்து விட்டால், கொஞ்சம் திறமை வந்து விட்டால், கொஞ்சம் புகழ் பெற்று விட்டால், ஏன் கொஞ்சம் ஊழியம் செய்து விட்டால் கூட நான் தான் திராட்சை செடி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஒரு ஊழியத்தில் 5-6 பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாரும் நான் தான் திராட்சை செடி என்று சொல்லுகிறார்கள். அதாவது நான் தான் முக்கியமானவர், நான் சொல்றதான் சட்டம், நான் சொல்றதை நீங்கள் எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி மிகவும் கேவலமாக சிந்திப்பதை பார்க்கிறோம். இது சாத்தானாலே உண்டு பண்ணப்படுகிற ஒன்று. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆண்டவர் தான் திராட்சை செடி, ஆண்டவர் தான் அதிகாரி, ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இயேசு தான், அந்த இயேசு என்கிற நாமம் தான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என்று சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அவர் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஊழியங்களுக்கு நாம் செல்கிற பொழுது எத்தனையோ அடையாளங்களை, எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். சென்ற சனிக்கிழமை என்று ஆசிரியத்தில் நாம் விடுதலை நாள் கூட்டங்களை நடத்தினோம். அதை நீங்கள் லைவ் டெலிகாஸ்டில் பார்த்தீங்க. ஏராளமான ஜனங்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஆண்டவர் எக்கச்சக்கமான அதிசயங்களை, அற்புதங்களை அங்கே அவர் செய்தார். சாசுகள் அலறி அடித்து ஓடின. ஜனங்களெல்லாம் அங்கே திகைத்து போனார்கள். அப்பொழுது அந்த மகிமையை நாம் ஆண்டவருக்கு செலுத்தினோம். ஏனென்றால் இந்த அதிசயங்களை, அற்புதங்களை செய்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மெய்யான திராட்சை செடியார் ஆண்டவர். அவருடைய நாமத்துக்கு தான் பிசாசு பயப்படுது, ஓடுது. நிச்சயமாக என்னை கண்டு பிசாசு பயப்படவில்லை, ஓடவில்லை. அது எனக்கு நன்றாக தெரியும். இதைத்தான் நம்முடைய வாழ்விலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நானே மெய்யான திராட்சை செடி என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஒரு பொழுதும் நான் தான் திராட்சை செடி என்று சொல்லி நாம் ஏமாந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஆண்டவர் மெய்யான திராட்சை செடியாக இருப்பார் என்றால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார் அல்லவா. நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கிறார். அப்போ அவர் தருவார். நாம் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. சின்ன பிள்ளைகள் பெற்றோர்களை நோக்கி பார்க்கிறது. ஸ்கூலுக்கு போகும்போது, இப்போ ஸ்கூல்லாம் திறக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் அங்கும் இங்குமாக ஓடுவதில்லை, பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதில்ல. ஜாலியாக கூலாக வராங்க. ஃபீஸ் கட்டணுன்னா எங்கள் அப்பா கட்டுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த கவலைலாம் இருப்பதில்லை. அதுபோல் நீங்களும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது கவலைப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லை. மெய்யான திராட்சை செடி ஆகிய ஆண்டவர் இருக்கிறார். அத்தோடு அந்த வசனம் முடியவில்லை. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. தோட்டக்காரர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் பிதா, என் பிதா தான் திராட்சை தோட்டக்காரர். சென்னை லயலா கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அங்கே அடியார் இந்த திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை ஆரம்பிக்க உதவி செய்தார். இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து வருகிறது, 28 வருடங்களாக. ஒவ்வொரு வருடமும் அங்கே ரட்சிக்கப்படுகிற வாலிபர்களுக்கு தலைவராக திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி ஒருவரை நாம் ஏற்படுத்துவது வழக்கம். ஜெபித்து அபிஷேகம் பண்ணுவது வழக்கம். இது காலகாலமாக நடந்து வருகிற ஒன்று. தோட்டக்காரர் என்றால் அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், அதற்கு பூச்சி புழு வந்து விட்டால் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டும், உரம் அடிக்க வேண்டும், நல்ல ஃபென்ஸ் போட வேண்டும், பொல்லாத மனிதர்களினாலே ஆபத்து வந்து விடக்கூடாது, ஆடு வந்து கடிச்சிடக்கூடாது. நிறைய காரியங்கள் உண்டு. பிரித்துக்குரியவர்களை தோட்டக்காரருக்கு நிறைய வேலை இருக்குது. அப்படிப்பட்ட பிஸியான ஒரு நபர் தான் நம்முடைய பிதா.
இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. எப்பொழுதும் பிதா உழைத்து கொண்டே இருக்கின்றார். காலையில் நம்ம 9 மணிக்கு வேலைக்கு போகிறோன்னா சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கெலாம் முடியும் பொழுது களைத்து போய் நாம் வருகிறோம். நாம் ஐயோ ரொம்ப டயர்டாகிட்டோம், போய் படுப்போம், சாப்பிடுவோம், ரெஸ்ட் எடுப்போம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த பூமியிலே எத்தனையோ மனிதர்கள் பிறந்து வாழ்கிறார்கள். எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க. காலையில் போகிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க, சாயந்தரம் களைத்து வராங்க. இதுதான் நம்முடைய தலையெழுத்தாக இருக்கிறது, நாம் செய்கின்ற காரியமாக இருக்கிறது. ஆனால் பிதாவானவருக்கு அப்படி ஆஃபீஸ் டைம் கிடையாது. காலைல போயிட்டு சாயந்தரம் வந்துடலாங்கிறது கிடையாது. அவர் எப்பொழுதும் உழைத்து கொண்டே இருக்கின்றார். நம்முடைய பிதாவானவருக்கு ஓய்வே கிடையாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரே முதலும் முடிவுமாக இருக்கிறார். அவரே ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார். அவரே அல்பாவாகவும் ஒமேகாவாகவும் அவர் இருக்கிறார். அதனால் அவருக்கு ரெஸ்டே கிடையாது. அவர் சோர்ந்து போகிறதே கிடையாது, டயர்டாகிறதே கிடையாது. எப்பொழுதும் அவர் தன் கடமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் அவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். நாம் அவர் கீழாக கிளைகளாக இருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நம்மை காக்கிற ஆண்டவர் இடைவிடாது அவர் உரைத்து கொண்டே இருக்கிறார். நம்மை சூழ்ந்திருக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்பதெல்லாம் நம்மை உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஒரு செய்தி. ஏனென்றால் இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அநேகரை காண்கிற பொழுது அவர்கள் கன்னத்தில் கை வைத்து எப்பொழுது பார்த்தாலும் சொந்து போய் இருப்பதை பார்க்கிறோம், அழுது கொண்டே இருப்பதை பார்க்கிறோம், கவலைப்பட்டே கொண்டிருப்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு பிதாவாக இருப்பவர் அவர் திராட்சை தோட்டக்காரராக இருக்கிறார். இடைவிடாது உங்களுக்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார், கண்காணித்து கொண்டிருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார், சந்தித்து கொள்வார் என்பது உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நீங்கள் அனாதைகள் இல்லை. யூ ஆர் நாட் அன் ஆர்ஃபன். யாரும் இல்லையே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இருக்கிறார், பிதா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அதில் 2வது வசனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படியாக சுத்தம் பண்ணுகிறார். 2வது வார்த்தை பயங்கரமாக இருக்குது. கனி கொடுக்காத கொடிகளை வெட்டி போடு. கனி கொடுக்குற கொடி எதுவோ அது இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்கும்படி அதுக்கு நான் சுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறேன். இது 50-50. யாரெல்லாம் கனி கொடுக்கலையோ தேவையில்லை, வெட்டி போடு, துருதி போடு, அவ்வளோதான். கனி கொடுக்குறவங்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தி சுத்தப்படுத்த அவங்க இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்கட்டும். பிரியத்துக்குரியவர்களே, இந்த பூமியிலே வாழுகிற காலங்களிலே மனுக்குலமெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் எல்லாரையும் படைத்தார். யாரெல்லாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, உதவி செய்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, எல்லோரையும் நேசிக்கிறார்களோ, எல்லாரையும் தாங்குகின்றார்களோ, எல்லாரையும் தட்டி கொடுக்கிறார்களோ, எல்லாரையும் உற்சாகப்படுத்துகின்றார்களோ, யாரெல்லாம் பிறருக்கு இன்பமாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களுக்கு வியாதிகள் வராதபடி பாதுகாத்து, நாச மோசங்கள் பொல்லாத ஆவிகள் அவர்களை தொடாதபடி பாதுகாத்து, இன்னும் அதிகமாய் அவர்கள் கனிகளை கொடுக்கும்படியாக, இன்னும் அதிகமாய் அவர்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக செய்கின்றார். ஆனால் கனி கொடுக்காத செடிகள், கொடிகள் அங்கே இருக்கிற கொடிகள் இருக்கின்றன. எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் எத்தனை வருடங்களானாலும் கனி கொடுக்காது. அது பிரயோஜனமாக இருக்காது, அப்படியே இருக்கும். அவைகளை வெட்டி போடு, இடத்தையும் அடைக்கணும், வெட்டி போடு என்று ஆண்டவர் தடாலடி முடிவுகளை எடுக்கின்றார். நம்முடைய ஆண்டவருடைய பாலிசியை மரத்தின் வேரருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் கனி கொடுக்கவில்லையோ அவளை வெட்டி தூர போடுகிற, அக்கினியிலே சுட்டெரிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று இந்த ஹோலி பைபிளில் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். எச்சரிப்பு தேவை. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கவில்லை என்றால், ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கவில்லை என்றால், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய தன் தோள்களை கொடுக்கவில்லை என்றால், கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், ஊழியங்களை தாங்காமல் போவீர்கள் என்றால், கர்த்தருக்கு பயப்படாமல் போவீர்கள் என்றால், ஊழியக்காரர்களை கனம் செய்ய மறப்பீர்கள் என்றால், அன்றைக்கி நிறைய பேர் எழும்பி ஊழியக்காரங்களை தூஷிக்கிறாங்க, கேவலமாக பேசி சிரிக்கிறாங்க. அதே மாதிரிலாம் வாழ்ந்தார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை வெட்டி தூர போடுகிறார், அப்புறப்படுத்தி போடுகிறார். இது ஒரு எச்சரிப்பான வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே சில குளறுபடிகள் வருகிற பொழுது அவர் வெட்டி அப்புறப்படுத்துகிறார். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை வெட்டி தூரப்படுகிற அளவுக்கு நாம் இருந்துடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது என்று நாம் இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும். அதில் 4வது வசனத்தை பாருங்கள்.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதில் ஒரு எச்சரிப்பு, இன்னொரு விதமான எச்சரிப்பு. முதல்ல யார் கனி கொடுக்கலையோ அவங்களுக்கு எச்சரிப்பு. இப்பொழுது கனி கொடுக்குறவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு ஆண்டு கொடுக்கிறார். நீங்கள் நிலைத்திருங்கள், abide in me. என்னை நிலைத்திருந்தாதான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க முடியாது என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கிற பொழுது ஒரு சோதனை வருகிறது. நாம் உபயோகமான ஒரு நபராக மாறுகிற பொழுது, நாம் சம்பாதிக்கின்ற ஒரு நபராக மாறுகின்ற பொழுது, நான் ஆண்டவருக்காக ஊழியத்தில் சற்று பிரகாசிக்கிற நபராக நாம் மாறுகிற பொழுது, நம்மை நம்பி சில காரியங்கள் அங்கே செய்யப்படுகிற பொழுது, நாம் சில காரியங்களிலே வெற்றி பெறுகிற பொழுது, ஆண்டவர் தேவையில்லை என்று நாம் நினைக்க ஆரம்பித்து விடுவோம். ஜெபிக்க தேவையில்லை என்று நினைத்துவிட ஆரம்பிக்கின்றோம். நாம எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வந்து விடுகிறது. ஜெபம் செய்யாமலேயே ஊழியத்திற்குள்ளே வருகிற ஊழியக்காரர்களை காண்கிறோம். தன்னையே மேன்மைப்படுத்தி பேசுகிற ஒரு கூட்டத்தாரை காண்கிறோம். காரணம் என்ன? அவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை, செடியிலே கொடி நிலைத்திராவிட்டால் கொடியானது தானாக கனி கொடுக்க மாட்டாது என்பதை மறந்து போகிறார்கள். ஆரம்பத்திலே அவர்கள் செடியிலே நிலைத்திருந்தது உண்மைதான். ஆரம்பத்திலே அவர்கள் பயபக்தியாக இருந்தது உண்மைதான். கொஞ்சம் கொஞ்சமாக வளர 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 அவர்களுக்கு எரிச்சல் வந்துவிட்டது, பெருமை வந்துவிட்டது, தன்னை குறித்து உயர்வான எண்ணங்கள் வந்துவிட்டது. அது நிமித்தமாக ஆண்டவரை அவர் சார்ந்திராமல் போயிடுறாங்க, நிலைத்திருக்காமல் போயிடுறாங்க. அதனால் கொஞ்ச காலம் பிரகாசித்த பிறகு அவங்க காணாமல் போயிடுறாங்க. 28 வருடமாக ஊழியம் செய்கிட்டேன். 28 long years I have been standing for the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் எத்தனை வருடங்கள் ஜீவனை கொடுத்தாலும், ஆயுஷ்காலங்களை கொடுத்தாலும் கர்த்தருக்கே ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த 28 வருடத்தில் எத்தனை பேர் ஆண்டவரண்டை வந்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள், ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். இப்பொழுது அவர்களை எங்கே என்று நான் பார்த்தால் காணவில்லை. விழுந்து விட்டார்கள், பின்வாங்கி விட்டார்கள். ஒரு நாளிலே கர்த்தருக்காக வைராக்கியம் அவர்கள் கொண்டார்கள். இந்த வைராக்கியம் எங்கே? அவர்கள் பாடினார்களே, துதித்தார்களே, கர்த்தருக்காக முன்வந்தார்கள், அதெல்லாம் எங்கே போச்சு இந்த நாட்கள்? காணாமல் போயிற்று. ஓட்டம் தொடங்கியவர்கள் அநேகம், ஓடுகின்றவர்கள் ஓட்டத்தை முடிக்கிறவர்கள் சொற்பம். இதுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. நாம அதை செய்யவே முடியாது. நாம் செடியிலே நிலைத்திருந்தால் தான், கொடிகள் தான், அவ்வளவுதான். அப்பந்தான் பிதாவுக்குள்ள நம்ம நிலைச்சிருந்தாதான் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கனி, ஏசப்பாவுக்குள்ள நம்ம நிலைச்சிருந்தாதான் நம்ம கனி கொடுக்க முடியும், தொடர்ந்து நிற்க முடியும். அவருக்குள்ள நம்ம நிலைத்திராம தானாக ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் அழகா சொல்லு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அழகா ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ என்னை இல்லாமல் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, சுண்டு விரலை அசைக்க முடியாது, நீ இருக்கிற கையை மடக்க முடியாது, நான் இல்லைன்னு வச்சுக்க உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. இதை நீ தெளிவாக தெரிந்து கொள். இதுதான் அனைத்து ஊழியக்காரர்களும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங். ஒன்றும் கிடையாது. நாம் சொல்ல வேண்டிய காரியம் தான், நான் குப்பை, நான் ஒரு புழுதி, நான் ஒன்றுக்கு தகுதியற்றவன். ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லை என்பதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் அதிக கனிகளை கொடுக்க முடியும். நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். எவ்வளவு பேர் எவ்வளவு பெருமையாக பேசுகிறாங்க. நான் அதை செஞ்சுருக்கேன், இதை செஞ்சுருக்கிறேன். எத்தனை பெருமை பாராட்டல்கள் எதற்கு? நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவு உயர்ந்தாலும் நாம் இந்த பாடத்தை மறந்துவிடக்கூடாது. எசப்பா நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து நடத்த வைக்க முடியாது, ஒரு மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வராது. ராஜா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நான் சொல்லுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் இன்பகரமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தெளிவாக சொல்லிவிட்டார் ஆண்டவர், எப்பா நீ என்ன, நான் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளவு அழுத்தமாக ஏன் ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் என்றால், நாம எல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணங்கள் அநேக நேரங்களிலே நமக்குள்ளே வரும் என்பதை ஆண்டவர் அறிந்துதான் இந்த எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், 7வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. 7வது வசனம்,
மிகுந்த ஆறுதலான வசனம், மிகுந்த சந்தோஷமான ஒரு வசனம். முதலிலே ஆண்டவர் நம்ம இடத்துல எச்சரிப்பை கொடுக்குறார். பெட்ரோலில் பார்த்தீங்களா, மெதுவாக போப்பா, பைக்கில் மெதுவாக போ, நீ ஒழுங்காயிரு, அங்கே போகாத, அவன்கிட்ட பேசாத, நீ மொபைல் எடுக்காத, எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது பிள்ளைகளுக்கு ஒருவேளை எரிச்சலாக இருக்கலாம், காதுக்கு அது கசப்பாக இருக்கலாம், ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் இந்த அம்மாவுக்கு வேலையே இல்லை, இந்த அப்பாவுக்கு வேலையே இல்லை, தாத்தாவுக்கு வேலையே இல்லை, இந்த பாட்டிக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது அவருடைய கடமை. எச்சரிப்பு கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை, தாத்தா பாட்டிமாருடைய கடமை. அப்படி தான் ஆண்டவர் முதல்ல செய்கிறாங்க. ஏனென்றால் அவர் நம்முடைய தகப்பன், அப்படி தான் செய்வார். ஆனால் ரெண்டாவது அவர் சொல்கிறாரு 7வது வசனத்தில், என்னில் நிலைத்திருப்பான், என் வார்த்தைகள் நிலைத்திருந்தா நீ என்ன கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன். எவ்வளவு அருமையான ஒரு வசனத்தை, ஒரு வாக்கு தத்தத்தை நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்குள்ளே நீ நிலைச்சிருந்து பாரு. ஒரு காலத்தில் நீ யாருக்குள்ளாமே நீ நிலைச்சிருந்த, ஒரு காலத்தில் நீ யார் பின்னாலாம நீ போன, யாரையெல்லாம நீ நேசித்தாய், யாரையெல்லாம நீ உண்மையானவர்கள் என்று நினைத்தாய், யாருக்கெல்லாமும் உன் நேரத்தையும் காலத்தையும் பலத்தையும் உன் வாலிபத்தையும் பணத்தையும் கொடுத்தாய். இப்பொழுது நீ எனக்குள்ளே நீ நிலைத்திருந்து பார், நீ என்னை நேசித்து பார், எனக்கு பின்பாக நீ ஓடி வந்து பார், என் ஊழியத்தை நீ செய்து பார், என்னை நீ சுமந்து பார், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அன்பின் உச்சக்கட்டமாக வெளிப்பாடாக ஆண்டு சொல்ற, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும். ஏசப்பாவுக்குள்ள நிலைத்திருப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அப்படி நம்ம நிலைச்சிருக்கும் போது உலகம் நம்மளை பார்த்து கிறுக்குன்னு சொல்லலாம், பைத்தியக்காரன்னு சொல்லி சொல்லலாம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவனுக்கு கூரே கிடையாது, இவன் ஒரு கூறு கட்டவன், யார்கிட்ட ஏமாந்துருவான்னு சொல்லி சொல்லலாம், இவன் ஒரு லூசுன்னு சொல்லலாம், என்னவும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிற பொழுது அவர் சொல்றார், என் மகன் நீ என்ன கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்ப்பா. கெட்டகுமாரன் அப்பாட்ட போனவன், அப்பா என் பங்கை, என் ஷேரை நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க, எனக்கு ஒரு ஷேர் உண்டில் உங்கள் பிள்ளைகளை பிரித்து நான் விற்று பணமாக்கி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு வேணும். அது தவறான ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அப்பா மகன் மேலே இருந்த அன்பில் கேட்கான், கொடுன்னு சொல்லி கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, கெட்ட குமார்களுக்கு இறங்குறவர் அல்ல. அவர்கிட்ட நம்ம நிலைச்சிருந்தா, உண்மையா நம்ம வாழ்ந்தோம்னா, உண்மையாய் ஊழியம் செய்தோம்னா, உண்மையாய் நம் ஊழியக்காரர்களுக்கு செருப்பாக இருப்போம் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தை உண்மையாய் நாம் கட்ட நாம் ஆசைப்படுவோம் என்றால், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய சொந்தக்காரர்கள் என்று நினைப்போம் என்றால், ஒரு ஊழியக்காரனையும் கேவலமாய் துணிந்து பேசாமல் இருப்போம் என்றால், ஒரு ஊழியத்தையும் அழிக்கிறோம் கெடுத்து பேசணும்னு நினைக்காம நம்ம வாழ்வோம்னா, எல்லாரும் ஊழியக்காரங்க தான், நம்ம அவங்கள மதித்து பேசுவோம் என்றால், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் கண்டிப்பா எல்லாத்தையும் கொடுப்பாருங்க. அவர் கொடுக்கறதுக்கு மறுக்கிற தேவன் அல்ல, கஞ்சத்தனமான ஆண்டவர் அல்ல, இயலாத தெய்வம் அல்ல, சர்வ வல்லமையுடைய தேவன். அவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, நிலைச்சிருந்து பாருங்க, எல்லாற்றையும் தருவார். அடுத்தாப்புல பாருங்க 18வது வசனம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். If the world hates you, put in your mind that it had hated me first. இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்பதாக என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இவ்வளவு அருமையாக ஒரு வார்த்தையாண்டு சொல்றேன். நான் சொல்றேன், அன்பின் உச்சகட்டமாக இந்த யோவானுடைய நடபடிகள், இந்த புஸ்தகங்கள், சாப்டர்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஒருவன் உன்னை பகைத்தால், இந்த உலகம் உன்னை பகைத்தால், உன்னை பகைப்பதற்கு முன்பதாக என் மகனே அவன் என்னை பகைத்து விட்டான் என்பதை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி சொல்றார். நல்லதா கெட்டதுன்னா ஆண்டவர் சொல்லி சொல்லலை. நியாயம் உன் பக்கம் இருக்கா அவன் பக்கமா இருக்காங்களா ஆண்டவர் சொல்லலை. ஒன்னை ஒருத்தன் பகைச்சிட்டானா அவ்வளவுதான், அவன் என்ன பகைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற. வீட்டுக்குரியவர்களே, தேவன் தன் பிள்ளைகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு நம்ம போற இடமெல்லாம் நம்மளை பகைக்கிறாங்க, நம்ம வசிக்கிற இடத்துல நம்ம பகைக்கிறாங்க, நம்மளை பற்றி கேள்விப்பட்டவங்க எல்லாம் பகைக்கிறாங்க, நம்மளை பற்றி அறியாதவங்களாம் யாரோ சொல்லி நம்மளை பகைக்கிறாங்க, நம்மளை உலகத்திலே பெரிய அயோக்கியன்னு நினைக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. நல்லா இருக்கட்டும், அவங்கள நல்லா இருக்கட்டும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், மகனே உன்னை ஒருவன் பகைத்து விட்டால் அவன் என்னை பகைத்து விட்டான், உன் எதிரி என்னுடைய எதிரி. இதுதான் ஆண்டவருடைய பாலிசி. உன்னுடைய நண்பன் என்னுடைய நண்பன், உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி. யுவர் ஃப்ரெண்ட் இஸ் மை ஃப்ரெண்ட், யுவர் எனிமி இஸ் மை எனிமி. அவன் எப்படியும் இருந்து போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒன்று அவன் பகைச்சிட்டான்டா, அப்போ அவன் என்னையும் பகைச்சிட்டான். உனக்கு எதிராக வந்துட்டான்ல, அப்போ எனக்கு எதிராக வந்துட்டான், அவனை விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்கள், இதுதான் ஆண்டவருடைய அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு யாரோ ஒருவர் உங்களை பகைத்து விட்டார்கள், யாரோ ஒருவர் உங்களுக்கு எதிரியாய் நிற்கிறாங்க, யாரோ ஒருவர் உங்களை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கீங்களா? என் வாழ்க்கை இவ்வளோ கசப்பாக இருக்குன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை பகைக்கவில்லை, ஆண்டவரை பகைத்திருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். ஆண்டவரை யாராவது பகைக்க முடியுமாங்க? சொல்லுங்க. ஆண்டவரை ஒருத்தன் பகைச்சா என்னத்துக்காமா? சிதைஞ்சு போயிடுவான், இல்லாமல் போயிடுவான். எனவே நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய கொடிகளாக இருக்கிறோம். அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். அவரே திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டத்துக்காரர். நாஸ்திரே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் என்பது இந்த அதிகாரத்தின் அடிப்படையிலேயே உண்டாயிருக்கிறது. நம்ம திராட்சைப்பழ தோட்டத்தில் நம்ம நாட்டப்பட்டு இருக்கிறோம், கொடிகளாக இருக்கிறோம். இயேசுதான் மையான திராட்சை செடியாக இருக்கிறார் என்பதில் மறந்து விட வேண்டாம். பிரித்துக்குரியவர்கள், இந்த வசனங்களை உட்கொள்கிற பொழுது தேவன் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களை எவ்வளவு அதிகமாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி ஐயா. நீங்கள் தான் திராட்சை செடி. ஏன்னா நாங்கள் பெரிய திராட்சை செடி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்கப்பா. அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை அவர்கள் உணராது இருக்கிறாங்க. ஆண்டவர் உண்மை சார்ந்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். தானாக செடி கனி கொடுக்க மாட்டாது, தானாக கொடி கனி கொடுக்க மாட்டாது. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது எனப்பட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறீங்க. நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்களாம் இதை கவனிக்கலைன்னு அழிஞ்சு போயிடுவாங்க ஐயா. ஏசப்பா, நீங்கள் தான் அப்படி பண்ணிடுவீங்க இப்படி பண்ணிடுவீங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாற்றுக்கும் மேலாக நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீங்கன்னு இந்த வசனங்களில் வாசிக்கிறோம் ஐயா. நன்றியப்பா, நன்றி. ஒருவன் உங்களை பகைத்தால் அவன் உங்களை பகைப்பதற்கு முன்பாக என்னை பகைத்தான் சொன்னீங்களே. அன்பின் உச்சக்கட்டமே இயேசுவே, இறைவா, கருணை கடலே, தாயின் கருவிலை எங்களை கண்டுபிடித்து எங்களை நேசிப்பவரே, முதிர் வயதிலும் எங்களை தள்ளிவிடாது இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள்லாம் உற்சாகப்படுவார்களாக. நீர் அவளை உற்சாகப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. எனக்கு யாரும் இல்லையே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகள், என்னை பகைக்கின்றார்களே, காரணமின்றி முகாந்திரமின்றி என்னை பகைக்கின்றார்களே, யுத்தம் செய்கின்றார்களே என்று பயந்து நடுங்கி நிற்கிற பிள்ளைகளை நீர் இந்த வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிறுத்துவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதி கண்டு அநேக பிள்ளைகள் பயந்து நிற்கிறாங்கப்பா. அந்த வியாதி, இந்த வியாதி வந்துருச்சே, பிழைப்பேனா இருப்பேனா இருக்க மாட்டேனா பெருவனன் கலங்கி போய் நிற்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு நீ நடத்துவீராக, நம்முடைய பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக, கண்மணி போல அவர்களை பாதுகாப்பீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தூக்கி நிறுத்து. என்ன வியாதியாக இருந்தாலும் அறையட்டும். எல்லா வியாதிகளையும் நீர் சிலுவையில் ஜெயித்தீர், நீர் சுமந்து தீர்த்து விட்டது. என்ன வியாதியாக இருக்கட்டும் அப்பா, சுகராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், யூரியாவாக கிரியாட்டினா இருக்கட்டும், என் தகப்பெண்ணை ப்ரெஷர் என்ன வாதம், பக்கவாதம், முடக்குவாதமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஹார்ட் ப்ராப்ளம், அந்த லங்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஜெயித்துட்டீங்க. நன்றி அப்பா. செயல்படாத கிட்னிகளை செயல்பட வைங்கப்பா, செயல்படாத முதுகெலும்பு செயல்பட வைங்க ஐயா. இல்லாத எலும்புகள் இருக்கிறத அழைங்கப்பா. பிள்ளைகளுடைய வேதனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்க. மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும், வியாதிகளை கொண்டு வர ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடியிலே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் தவித்து நிற்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. இசப்பா, இந்த நாட்களில் கடன் நெருக்கப்பட்டு, வட்டியில் நெருக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிற எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். வாழ வேண்டிய பிள்ளைகள், ஒரு காலத்தில் செழிச்சிருந்தவங்க, ஒரு காலத்தில் எல்லா வசதிகளையும் பெற்றிருந்தவங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நடுத்தெருவில் நிற்கிறாங்க. எப்படியாவது அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களை எப்படியாவது தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை நீர் தொட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இசப்பா, யோபுக்கு இழந்து போன ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாய் திருப்ப கொடுத்தவரை உம்முடைய பிள்ளைகளையும் அப்படியே மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பல வருடங்களாயும் படித்து முடித்தும், பட்டம் பெற்றும், இன்னும் டிகிரி முடித்தும் இன்னும் வேலை கிடைக்கவில்லையே, விசா கிடைக்கவில்லையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையே, ப்ரொமோஷன் கிடைக்கலையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளப்பா. வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியே இல்லையே, இந்த வேலையை விட்டுடலாமான்னு நினைக்கிறவங்கப்பா. ஐயா, இந்த சம்பளம் எனக்கு போதுமானதா இல்லையேன்னு சொல்கிறவங்க. ஐயா, வீடு கட்டணும், கார் வாங்கணும், பணம் இல்லையே, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும், எனக்கு பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? நெஞ்சில் மண்டையில் அடிச்சு கொள்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க, தாராளமாய் கொடுங்க, ஏராளமாய் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏனையவர்கள் வித்தியாசத்தை காண்பீங்க. கடவுளுக்கு பயப்படுற பிள்ளைகள், மனசாட்சிக்கு பயப்படுற பிள்ளைகளை உயர்த்துங்க. தேவரீர் இந்த நாட்டில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி நீங்க
சந்தோஷப்படுத்துங்கப்பா. நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இப்பொழுதே ரைட் நவ் உம்முடைய வல்லமை அவர்களுக்குள்ளே புறப்பட்டு செல்வதாக கோடலானவைகளை செவையாய் மாற்றுவீராக. இழந்து போன எலும்புகளை உயிரிடைய செய்வீராக. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பீராக. வயதானோர் கீழே விழுந்துடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. வாலிபர்கள் மனம் திரும்பட்டும். மொபைல் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள், பைக் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள், கெட்ட நண்பர்கள், போதை அடிமைத்தனத்தில் சந்திங்க, விடுவீங்கப்பா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதிக்க சமாதானமாய் வாழட்டும். எங்கள் தாய் திருநாடா இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், திருச்சபைகள், ஆலயங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வதி ராட்சபலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜபத்தினாலே காணிக்கையில தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற நல்ல உள்ளத்தார் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எப்படியாவது ஆசிரியத்து தேவனுடைய மாளிகையில் உள்ள அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர்களுக்கு தங்குவதற்கு அநேக முதியோர்கள் அழைத்துட்டு வார். வேலை பார்ப்பதற்கு அநேகர் அழைத்து கொண்டு வார். கட்டட பணிகள் இன்னும் நிறைவுபடுத்தப்பட உதவி செய்யும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.